ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதாவது NEP 2020 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. முன்னெல்லாம் NEP 2020ங்கிறது கவர்மெண்டோட ஒரு எஜுகேஷன் பாலிசி. இது 1986லயும் இருந்தது. பட் இப்போ அதில் சேஞ்சஸ் 2020ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது குழந்தைங்க ஸ்கூல்ல பாடத்தை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துது. முன்னெல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் மனப்பாடம் பண்ணி, அதாவது மெமரைஸ் பண்ணி, முட்டை மனப்பாடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி எக்ஸாமில் எழுதி மார்க் வாங்குறது. பட் இப்போ NEP பாலிசி என்ன இன்சிஸ்ட் பண்ணுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கான்செப்ட்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும், க்ரியேட்டிவாக யோசிக்கணும், அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுது. ரொம்ப நல்லா இருக்குல்ல? முன்னெல்லாம் 10+2 ஸ்ட்ரக்சரில் எஜுகேஷன் இருந்தது. கிரேட் 10 வரைக்கும் படித்ததுக்கப்புறம் 11th 12th படிப்பாங்க. பட் இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் 5+3+3+4 ஸ்ட்ரக்சராக மாறிடுச்சு. அது என்ன 4 ஸ்ட்ரக்சர்? ஃபஸ்ட்டு ஏர்லி ஸ்டேஜ். இது ஏஜ் 3லேருந்து 8 வரைக்கும் இருக்க குழந்தைங்க ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், ஸ்டோரி அப்படின்னு கற்றுப்பாங்க. அந்த ஸ்டேஜ். இதுக்கப்புறம் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ். இது 8 to 11. புக்லெஸ் டேஸ், லைட்டாக புக் இருக்கும், ஓகே, அந்த மாதிரியான ஸ்டேஜ். இது 8 to 11 years. அதுக்கப்புறம் மிடில் ஏஜ். இது 11 to 14. இதில் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒகேஷ்னல் சப்ஜெக்ட்ஸு, ஸ்கில்ஸு இதெல்லாம் டெவலப் பண்ணுற மாதிரியான ட்ரைனிங்ஸும் இருக்கும். இதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டேஜ் செகண்டரி ஸ்டேஜ். இது 14 to 18 years குழந்தைங்க படிக்கிறது. அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரியான ஸ்டேஜ். ஸோ இது கூட கண்டிப்பாக அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ், ஒகேஷ்னல் கோர்சஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ 4 ஸ்டேஜஸ். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், மியூசிக், டான்ஸ் இப்படி இருக்கிற படிப்பு அவங்க வளர வளர ஸ்ட்ரக்சர்டாக மாறும். அவங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங். அவங்க கற்றுக்கிறத அவங்களே ஜஸ்ட் புக்கை ரீட் பண்ணிகிட்டே இருக்காமல் அதை அவங்க ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிரிமெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ், ரியல் லைஃப் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் அவங்க பார்க்குற மாதிரியும் தெரிஞ்சுக்கிற மாதிரியும் செய்கிற மாதிரியும் இருக்கும். எக்ஸாம்ஸும் சேஞ்சஸ் இருக்கும். அவங்க புரிஞ்சுக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி க்ரியேட்டிவாக யோசிக்கிற மாதிரி எக்ஸாம் பேட்டர்னும் இருக்குது. NEP 2020 ஃபியூச்சர் ஜாப்ஸுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான 21st century ஸ்கில்ஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், கம்யூனிகேஷன், டீம் ஒர்க், டிஜிட்டல் ஸ்கில்ஸ், கோடிங் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. மிடில் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ், அதாவது ஒகேஷ்னல் ஸ்கில்ஸ்னால் என்ன? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு அப்பவே ராஜாஜி, காமராஜர் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி என்னதான் பாடம்னு படித்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் நாளைக்கு அமைச்சிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ அவங்களுக்கு கார்பென்ட்ரி, கார்டனிங் இந்த மாதிரியான தொழில் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குல்ல? குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிப்பாங்க. இது அவங்களோட ரியல் டைம் கரியருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிடில் ஸ்கூல்லையே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. இது மட்டும் இல்லை, காலேஜ் போனால் தான் இன்டர்ன்ஷிப் போவாங்க குழந்தைங்க. பட் NEP பாலிசி ஸ்கூல்லையே இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்க மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்ன்ஷிப்புங்கிறது அவங்களே அவங்களுக்கு பிடிச்ச துறையில் போய் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போய் ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு பெட் கிளினிக்கில் இல்லை சோஷியல் ஒர்க் பண்ணுற பிளேஸில் அங்கே போய் ஒரு 10 days இருந்து அவங்க கூட என்ன நடக்குதுன்னு அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் ஒர்க்கை கற்றுக்கிற மாதிரியும் இருக்கும். அது மட்டும் இல்லை, பாடம் கற்றுக்கிறதுக்கு மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால மதர் டங், அதாவது தாய்மொழி கல்வி அதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்க எதை கற்றுக்கிட்டாலும் அவங்க தாய்மொழியில் புரிஞ்சு படிக்கிற மாதிரி ஒரு மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. NEP 2020 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய ஆப் மூலமாக அவங்க டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி மெத்தடில் டீச் பண்ணுறது குழந்தைங்களுக்குன்ட்டு. ஸோ அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டும் கிடைக்கும். அவங்க ஒரு நல்ல என்வாயன்மெண்ட்டில் ரொம்ப நல்லா லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கு. NEP 2020 ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலனாலும் அதோட குட் ஐடியாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு. அதாவது சிலபஸை ரெடியூஸ் பண்ணி ரீடிங் ப்ளஸ் மேத், நியூமரசி இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. படிப்பு சுமையை குறைச்சிருக்காங்க. அதாவது சிலபஸை ரெடியூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவிட்டியை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, லேர்னிங்கை ஜாய்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓவராலாக NEP ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக, ப்ராக்டிக்கலாக, ஃபியூச்சர் ரெடியாக இருக்குது. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.